ஆமா அவ்வளவு தூரத்துல அங்க இருக்கிற பொண்ணுகிட்ட இங்க இருந்து இவ்வளவு பொருள் எப்படி அடிச்ச? அதெல்லாம் எங்க இருந்தாலும் தூண்டிய போட்டு தூக்கிடுவோம்ல. தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம். 300 சரியா? அதே வேணும். வின்னர். ஓகே ஜஸ்ட் மிஸ். ஓகே அடுத்த 500 சரியா? இது என்ன ரூல்ஸ்னு சொன்னா இங்க 3 கலர்ஸ் இருக்கு தானே? yellow, blue, green இருக்கு. சரி ஓகே 1 2 3 go. blue yellow. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? எங்கட இந்த உறவு எப்பவும் அப்படி இருக்கணும். yellow அடுமாக்கலாம் yellow. Hey swing it, hey break it, hey feel it, touch it. சின்ன அறிவிப்பும் இன்று சுடுவாளே நீயும் தும்மிடி ஆயுசு 100ஆக என்னுயிர் உன்னோட பத்திர சொத்தாக என் பார்வை உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு. ஹர்ஷிக்கு என்ன ஸ்பெஷல் பர்த்டே? எத்தனையாவது பர்த்டே உங்களுக்கு? 13வது பர்த்டே. ஓகே விஷ் ஹாப்பி பர்த்டே. ஓகே அவரை விஷ் பண்ணவா? ஓகே ரைட். மேகம் கூடி மழைச்சால்வை போத்த இசைச்சோலை பூக்கும் நேரமே தமிழ் வந்து தாயமாடுமே ராகத்திலூஞ்சே. இன்னைக்கு 13வது பர்த்டே சந்தோஷமா கொண்டாடி கொண்டிருக்கிற ஹர்ஷிகா சரியா? இன்னைக்கு உங்களை லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு மூமெண்டா இதை மாற்றணும்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச யாரோ சரியா? இங்கேயும் இருக்கலாம் வெளியில இருக்கலாம். இன்னைக்கு அப்படி மிக்கியெல்லாம் கொண்டு போய் ஜொலி சர்ப்ரைஸ் போய் உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னா சொல்லிருக்காங்க. யாரா இருக்கலாம்? அத்தான் பேர் என்ன? இங்க இருக்கிறார், இதுக்குள்ள இருக்காரா? ஓகே பேர் என்ன? பிரபாஷன். என்ன பேர்? பிரபாஷன். எங்க இருக்கிறாங்க? கனடா. அத்தான் இல்ல, இது அத்தான் தரல, வேற யாரோ யாரா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அத்தான் இல்லாத வேறு யார் தரக்கூடிய அப்படி இருக்காங்க? உங்களோட அம்மாட சைடா இருக்கலாம், அப்பாட சைடா இருக்கலாம், உங்களோட நண்பர்களா இருக்கலாம். இந்த அவ்வளவு டீம் வந்துருக்கு. உங்களோட மத்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இங்க வர முடியாத ஆட்களா இருக்கலாம். கட்சி குட்டிய பிடிச்ச ஆட்கள் யாரோ பேசிருக்காங்க. யார்? அத்தான் இல்லாம அத்தான் அந்த பேர் வரல. புதுசா அடிக்க வேறு யாரு? அத்தான் தானா? எத்தனை % சொல்றீங்க? 100க்கு 99. அந்த மிச்சம் இருக்கிற 1% இருக்கிறாங்களா சொல்லுங்க. கடை 2 அந்த 1% இருக்கிறாங்களா சொல்லுங்க. சரியா யோசிச்சு பாருங்க. சரி அப்படியே மைண்ட்ல யோசிச்சு கொண்டிருங்க. நான் ஒரு கிஃப்ட் கிட்ட பாருங்க. ஓகே ரைட். சரி ஃபர்ஸ்ட்டுக்கு இனிப்போட ஸ்டார்ட் பண்ண சொல்லி அவங்க சொன்னாங்க. சரியா கொடுக்க சொன்னாங்க. ஸோ இதை வாங்கிக்கொள்ளுங்க. கிளப் பண்ணுங்க. சரி ஓகே. ஸோ சாக்லேட் பாஸ்கெட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரியா? இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கிஃப்ட் தர போறேன் ஆச்சிக்கு. அது தரணுமெண்டா எனக்கு நீங்க ஒரு நல்ல பாட்டு வந்து பாடி தரேன். பாட்டு பாடினாதான் இதை தருவேன். சரியா? இல்லாட்டி இதை கொண்டு போயிடும். இது ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட், வெயிட்டான கிஃப்ட் வந்து. சரியா? ஒரு பாட்டு படிங்க. ஹர்ஷி பாட்டு பாடுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாடுவாங்க. ஒரு தல காதல தந்த இந்த தருதல பண்ணுங்க. ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்கு வந்த காதலிக்க கைது இல்ல சொல்லி தர பாவாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர பாவாத்தி உசுர தாரங்கை மாத்தி இது என்ன பீலு உன்னால நான் பெயிலு பிடிக்காம ரோட்டுரீலு இனிமே நான் வாழு. அப்படி போங்க. நல்லா அடிக்குதானே? ஓகே கிளப் பண்ணுங்க. சரி ஓகே சரி.
ஹர்ஷிஇந்த கிஃப்ட் நீங்க ஜெயிச்சிட்டீங்க பாட்டு பாடி சரியா. ஆனா மிக்கி தான் கொடுப்பேன் நான். அவர்கிட்ட நீங்க எப்படியாச்சும் வாங்கிக்கொள்ளுங்க. சரி ஓகே ரைட். அவங்க போன தெரியல. சரி எங்க மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. அவர் கொஞ்சம் குசுப்புக்காரால் சேட்டைக்காரால் சரியா, கொஞ்சம் குளப்படிக்காரால். நீங்க தான் எப்படியாச்சும் வாங்கி இருக்கோம் சரியா. அடிச்சு போட்டு நல்லா வாங்கிடுங்க. ஓகே ரைட் ரைட் ஓபன் பண்ண வேணா சரியா. ஓகே சும்மா தொட்டு பாருங்க, குலுக்கி பார்க்கலாம், ஏதாவது செய்யலாம். என்ன இருக்கு கெஸ் பண்ணுங்க. டெலஸ்கோப். டெலஸ்கோப். டெலஸ்கோப்பா? டெலஸ்கோப் இல்ல இல்ல டெலஸ்கோப். ஸ்டெதஸ்கோப். ஓகே பாப்போம். ஏன் அத சொல்றீங்க? என்ன ஏதாவது உங்களுக்கு சர்ப்ரைஸா? சரி ஓபன் பண்ணுங்க பாப்போம். ஸ்டெதஸ்கோப் இருக்கா அவளுக்குள்ள? எஸ்ஸா 13 வயசுல டாக்டர் ஆயிட்டா. ஓகே மெடிசன் ஸ்டூடெண்டா? ஓகே அப்ப கிளப் பண்ணலாமே. என்ன கட்சி சொன்னா சரியா வருமா? வந்துதா? சரி யாருக்கு வருத்தம்? எல்லாரும் லைன்ல வாங்க. உள்ளுக்குள்ள சரி ஓபன் 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 ஓபன். எதுக்காக இந்த கிஃப்ட் வந்திருக்கீங்க கட்சிக்காக்கு? எடுங்க எடுங்க கையில எடுங்க, அதை வச்சுட்டு எடுங்க எடுங்க கை. ஓகே மிக்கி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க, கையை கொடுங்க. மிக்கிக்கு செக் பண்ணுங்க. ஹார்ட் பீட் செட் பண்ணிட்டு பாருங்க. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? ஏய் சொல்லுங்க ஏன் உங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்திருக்கு? யூனிக்கான ஒரு கிஃப்ட். இது வரைக்கும் ஜாலி சர்ப்ரைஸ் சரியா. இந்த இப்படி ஒரு கிஃப்ட் நாங்க பிரசன்ட் பண்ணதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹர்ஷிகாவுக்கு எக்ஸ்க்ளூசிவா இந்த இப்படி ஒரு ஸ்டெதஸ்கோப் கொடுக்கணும்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நபர் அல்லது நபர்கள் இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. எதுக்காக இந்த கிஃப்ட்? எனக்கு விருப்பம், நான் கேட்டிருக்கேன். சரி எவ்வளவு எல்லாம் சரி ஸ்டெதஸ்கோப் மேல அவ்வளவு பிரியம். டாக்டரா? வெரி குட். அதான் கிளப் பண்ணுங்க சரியா. ஓகே கண்டிப்பா ஹர்ஷிகா MBBS MD அங்கால ஏதாவது படிக்க போகும் சரியா. அப்படியே போகணும்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நபர் ஆசைப்படுறாங்க சரியா. இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாமா? யாரு அதான் ஒரே முடியாதுண்டா ஜன. ஆனா ஒருவேளை அத்தானாவும் இருக்கலாம். ஒருவேளை கூட அத்தானா இருந்தா அத்தானை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு அத்தான் எந்த அளவு பிடிக்கும்? ஏன் அத்தான் ஒரு இப்படி செய்திருக்காருன்னு சொன்னா அவர் எந்த அளவு உங்களை பாசம் காட்டுவாங்க? அவர்ல இருக்கிற ஸ்பெஷல் என்ன அப்படியான விஷயத்த சொல்லுங்க. அதான் சொல்றெல்லாம் செய்வாங்க. சொல்றெல்லாம் செய்வாங்க. பிடிச்செல்லாம் வாங்கி தருவாங்க. ஓகே எங்களுக்கு ஏசுனா யாரு ஏசுனா அவங்களுக்கு திட்டுறா. ரைட் ஓகே. ஆனா இன்னொரு நபரும் அதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களே. அக்கா. அக்காட பேர் என்ன? ஜனுஷ்கா. இங்க இருக்காங்க தானே? சரி அக்கா அங்க போங்க. நீங்க சொல்லுங்க இன்னைக்கு ஹர்ஷியோட பர்த்டே என்ன இது இப்படி சர்ப்ரைஸ் இருக்கும்போது நடந்திருக்கா? இங்க பாபாட பர்த்டே நடந்திருக்கு. ஓகே ஹர்ஷிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். சரி இன்னைக்கு உங்களோட தங்கச்சியோட 13வது பர்த்டே. உங்களோட தங்கச்சி பத்தி சொல்லுங்க. அவளுக்கு ஸ்பெஷல் என்ன? தங்கச்சிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? இல்லாட்டி அவ இந்த பர்த்டேல இருந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் இருந்தா அதை சொல்லுங்க. அப்படி ஏதாவது தங்கச்சியோட ஸ்பெஷல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து படிப்பு. வெரி குட். ஓகே என்னதான் இருந்தாலும் படிப்பை மட்டும் விட மாட்டான். ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்டுக்குள்ள வரதா அப்படியே தேர்ட வந்தா கூட அழுவா வந்து அந்த ஒரு பொறாமன்றது இல்லை. ஆனா ஒரு சரியான போட்டி இருக்கு ஆள்ல. இதை வந்து சாய்ஸ் பண்ணினதுக்கு காரணம் வந்து அவட ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கணும். கண்டிப்பா அவட ஃபியூச்சருக்காக நானும் இவரும் மிஸ்டரும் எவ்வளவு வேண்டாலும் ஹெல்ப் பண்ணுவோம். கண்டிப்பா. ஓகே இப்படி ரக்க கடை கொடுத்து
மை ஸ்வீட் தங்கச்சி, மை ஸ்வீட் அக்கா. எங்கட இந்த உறவு எப்பவும் அப்படி இருக்கணும். சரி, கண்டிப்பா. கண்ணுல வச்சாயே நான் போகும் பாதையாமோ நீ அருகினில் இருப்பாயே நான் கேட்கவும் கூட. ரத்தத்தோடு வந்த சொந்தம் போராடும் யார் தடுத்தாலும் பாசம். இன்னைக்கு கட்சியோட 13வது பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு ஜாலி சர்ப்ரைஸ்ல இருந்து வந்திருக்கோம். சரியா, நீங்க எதிர்பார்த்தீங்களா அப்படி இது நடக்கும்? இல்ல. அப்ப உங்களுக்கு கம்ப்ளீட்டா பத்தி ஒரு ஐடியா இல்ல? இல்ல. சரி சரி, இந்த பிள்ளையோட பர்த்டே தான். மகளை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. கட்சியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி உங்களோட மகள் என்ன முக்கியமா சொல்லக்கூடிய நல்ல பண்புகள் இருக்குன்னு தானே, அதுல பத்தி ஏதாவது சொல்லுங்க. அவட பர்த்டே தானே இன்னைக்கு, அவக்கு சந்தோஷப்படுத்தணும் நம்ம. அதுக்காக அவட இலக்கு வந்து தான் டாக்டர் ஆகணும்ன்றது. கண்டிப்பா அவ நிச்சயமா இவ்வளவு பேர் ஆசை அதுவா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அவள் டாக்டர் ஆவா. சரியா, ஓகே. டெஸ்ட் சொன்னா எவ்வளவு முயற்சி செய்தும் அன்புழிச்சு படிச்சு அவக்கு நானும் ஒன்று போல இருப்பேன். கண்டிப்பா ஒரு தாய் தான் எல்லாரும் தூணா இருக்கணும். ஓகே, இருக்கு. சரி, அவளுக்கு இன்னைக்கு ஒரு விஷ் பண்ணணும். முயற்சியும் 5ஆம் ஆண்டு வரையும் நான் அவ கொண்டு வந்த 6ஆம் ஆண்டு அவட பாட்டுக்கு சுயமுயற்சியா படிக்க என்கிட்ட. ஓகே, ரைட். சரி, இன்னைக்கு பிள்ளைக்கு எதுவும் வாழ்த்து சொல்ல போறீங்களா? என்ன சொல்லுவீங்க? இந்த புள்ள எதிர்காலம் நல்லா வரணும் தான் என்ற ஆசீர்வாதம். கண்டிப்பா. சரி, கட்டி பிடிச்சாங்க. சொந்தம் ஒரு சொந்தம் இருக்குது, பெத்த தாய் போல ஒண்ணு நினைக்குதா, சாமி நூறு சாமி இருக்குது, அட தாய் 2 தாய் இருக்குதா, கள்ளி காட்டில் பிறந்த தாயே என்ன கண்ணோடச்சு வளர்த்த நீயே. யார் சொன்னா அக்கா தம்பினா அக்கா தான் தம்பிக்கு இன்னொரு தாயா இருப்பான்னு? சில சமயங்கள்ல சில சூழ்நிலையில தம்பி தான் அக்காக்கு இன்னொரு அப்பாவா இருப்பான். அக்கா தம்பிக்கு செய்யணும்னு நினைக்கிறத விட தம்பி அக்காக்கு செய்யணும்னு மனசுக்குள்ள ஒரு கோட்டையே கட்டி வச்சிருக்கான். எனக்குன்னு ஒரு பாசக்கார எனக்கு பிடிச்ச தம்பி இருக்கான். அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணுவேன். அவன் மேல எனக்கு அவ்வளவு பாசம் இருக்கு. அந்த பாசக்கார சரி, ஒரு நீங்க 99% கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. நான் எழுதின ஸ்டோரி. ஆனா இன்னும் 100% ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கறாங்கப்பா. இந்த கதையோட கிளைமாக்ஸ் தெரியலையேப்பா. எனக்கு என்ன சங்குதான். யாருக்கு? உங்களுக்கு. வளர்த்ததப்படி ஆனா மிக்கில தரணும்டா அவர் ஒரு ஸ்டெப் கொண்டு போட்டு காட்டுறாரு. அத நீங்க செய்து காட்டணும். பெரிய ஒரு உடைக்கிற தரணும், சர்ப்ரைஸ் உடைக்கிறது. சோ மிக்கி அத வெச்சிட்டு சரி ஹச்சில டான்ஸ் ஆடுமா சொல்லிருக்காங்க. சோ அதுக்கேத்த மாதிரி ஒரு ட்ரஃப்பான ஒரு ஸ்டெப் ஒன்னு காமெடியா போட்டு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. சரி, ஓகே. சரியா, இல்ல நான் ஓபன் பண்ணட்டும், பாப்போம் யார் தந்திருக்காங்கன்னு. கர்ச்சி சொன்ன 99% உண்மையே சரியா போதா இல்லையான்னு பாப்போம். Come on, open, club. இப்ப சொல்லுங்க, யார் இது செய்விச்சாங்க? இங்க பாருங்க, யார் செய்விச்சாங்க? அக்கா. சரி, இந்த தருணத்துல நான் ரிவீல் பண்றேன். சரியா,
இந்த சர்ப்ரைஸ பிள்ளைகிற இந்த 13வது பர்த்டேக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணும், லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு மூமெண்டா மாத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டது. சரியா, உங்களோட அத்தான் இல்ல, உங்களோட அக்காவும் இல்ல என்று சொல்ல மாட்டேன். சரியா, உங்களோட அக்காவும் அத்தானும் சேர்ந்துதான் இந்த சர்ப்ரைஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா, ஓகேயா. உங்களோட அத்தான் கேட்டுக்கொண்ட விஷயம் என்னன்னா, அக்காவும் அத்தானும் பிள்ளை கண்டிப்பா சந்தோஷமா படிக்கணும், சரியா, ஹாப்பியா படிக்கணும், கண்டிப்பா ஒரு MBBS டாக்டரா தான் வரணும். அதுக்கு எந்த வகையில உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமோ எல்லா வகையிலும் இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய லட்சியத்தை நீங்க மாறக்கூடாது. கண்டிப்பா உங்களோட லட்சியத்தை ஒரு நாள் அடைஞ்சே தீரணும்னு சொல்லி அவங்க எல்லாரோட ஆசையுமா இருக்கு. அதை நீங்க செய்து காட்டுவீங்களா? ஓகே, வெரி குட். சரி, அதே சந்தோஷத்தோட இப்ப எல்லாம் சேர்ந்து கேட்க வெட்டுவோம். சரியா, இன்னைக்கு என்ன நாள்? தங்கச்சி அன்பென்ற ஒற்றை சொல்லை போலொன்று வேறு இல்லை, நீ காட்டும் பாசத்துக்கு தெய்வங்கள் ஈடு இல்லை. Happy birthday to you. God bless you. God bless you. God bless you. Happy birthday to ஹாப்பி பிறந்த நாள் என் செல்ல தங்கச்சியே. உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரே பெரிதாயடி. தாய போல ஒஸ்திடா என் தங்கச்சி, இந்த தொப்புள் கொடி உறவுதான் என் கட்சி கொடி. 50 கிலோ தங்க பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுந்ததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. 13வது பர்த்டே சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிற ஹர்ஷியன் ஃபேமிலி. எப்படி ஃபீல் பண்றீங்க எல்லாரும்? ஹாப்பியா? ஓகே. இதே போல எப்பவுமே சந்தோஷமாவும் நீண்ட ஆயுளோடையும் எதிர்கால லட்சியத்தை சுமந்தவளாவும் இருக்கிற எங்கட கட்சி குட்டி கண்டிப்பா ஒரு MBBS டாக்டர் ஆகணும்னு சொல்லி அவங்களோட அத்தான் மற்றும் அக்கா சார்பாகவும், இங்க இருக்கிற அத்தனை உறவுகள் சார்பாகவும், எங்கட மிக்கி சார்பாகவும், ஜாலி சர்ப்ரைஸ் சார்பாகவும் எங்கட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றோம். ஓகே, பாய் பாய் சொல்லுங்க. ஓகே, இப்ப எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோமா? ஓகே, ரைட். சரியா? ஓகே, அக்கா ரூல் சொல்றேன் கேளுங்க. சரியா? ஆமா, அவ்வளவு தூரத்துல அங்க இருக்கிற பொண்ணுகிட்ட இங்க இருந்து இவ்வளவு பொருள் எப்படி அடிச்ச? அதெல்லாம் எங்க இருந்தாலும் தூண்டிய போட்டு தூக்கிடுவோம்ல. தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம். ஓகே, வின்னருக்கு 500. சரியா? அதே வேணும். வின்னருக்கு 500. சரியா? என்ன ரூல்ஸ் கேளுங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டிக் தருவேன், பார்பிக்யூ ஸ்டிக். சரியா? எல்லாரும் தருவேன். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பாக்ஸ்ல இப்படி குத்தணும். உள்ளுக்குள்ள ஒரு பலூன் ஒன்று சீக்கிரட்டா வச்சிருக்கேன். யாரு குத்துனா வெடிக்குதுன்னு பாப்போம். ஒரே குத்துல குத்தணுமா? சரியா? ஒரே குத்துல இப்படி குத்துனீங்கன்னா சரி. 1 2 3 வின்னர் 500. கம் ஆன் ஹாச்சி, கிளப் பண்ணுங்க. கம் ஆன். அடுத்தலாம் சேஷம் குத்துங்க. கிளப் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் மிஸ். ஓகே, அடுத்த ஓகே, குத்துங்க குத்துங்க. ஓகே, தூக்கி குத்துங்க, தூக்கி குத்து. மிக்கி தூக்கி குத்து. சரி, ஓகே. கமான் கமான், குத்துறா குத்துறா. சரி சரி, ஓகே. அடுத்த கிளப் பண்ணுங்க, கிளப் பண்ணுங்க. பின்ன போ, அடுத்த டர்ன். ஓகே, 2 3 go. இதுக்கு என்ன பட்கான இதுல வின்னர் ஹர்ஷி. ஓகே, கிளப் பண்ணுங்க. நீ நதி போல ஓடிக்கொண்டீர். நாங்காலி நாங்காலி
வின்னருக்கு 500 சரியா? இது என்ன ரூல்ஸ் சொன்னா இங்க 3 கலர்ஸ் இருக்கு தானே, yellow ப்ளூ green இருக்கு. நான் yellowன்னு சொன்னேன்டா, நீங்க yellow லைன்ல நிக்கணும் சரியா? ப்ளூன்னு சொன்னேன்டா சடான இதுக்குள்ள ஜம்ப் பண்ணணும் என்ன சரியா? green என்னன்னா அப்படி இங்க ஜம்ப் பண்ணணும். அப்படி மாறி மாறி நான் ரொட்டேஷன்ல சொல்லிக்கொண்டே இருப்பேன். லாஸ்ட் வரை யார் இங்க நிக்கலோ சஸ்டைனா அவங்க தான் இந்த 500 ஓனர் சரியா? விளங்கிட்டா? விளையாடுவோமா? சரி ஓகே 1 2 3 கோ. ப்ளூ ப்ளூ yellow green ஒரே ஏரியா பாருமா சரினா? ப்ளூ ப்ளூ அவுட்டா சரி ஓகே yellow green blue blue yellow yellow green green okay right green blue blue yellow green green yellow yellow blue green blue yellow okay ஆண்டு குட்டி ஓடுங்க okay green yellow blue green yellow yellow okay blue okay blue green yellow green okay yellow blue yellow green green blue yellow blue yellow green blue yellow கடைசி சுற்று சரியா? ஃபைனல் சரியா? ஓகே ஓகே கிளாப் பண்ணுங்க. ரெண்டு கேர்ள்ஸ் தான் வந்திருக்காங்க சரியா? பாப்போம். yellow green blue yellow yellow blue yellow 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 blue green 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 blue blue yellow yellow blue green yellow அடுமாக்கல yellow blue yellow சரி ஓகே வின்னர் இந்த மேட்ச் ஓகே ரைட் வாங்க 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 ஓகே மிக்கி ஒரு கிளவி தாய் 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 கிளவி நிருமா வைத்திஸ் குருமா மெல்ல நடமா முனிமா கொஞ்சம் பனிமா ரூட்டு தனிமா ஐயோ என்றமா నువ్వు కావాలి